Welcome to Ayamageda channel. CRPF Technical and Tradesman 2023 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லாத்துக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ CRPF டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் இது வந்து ஃபைனல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி செலெக்ஷன் நடக்க போகுது, மெடிக்கல் ஃபிசிக்கல் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க. பஸ் ரூட் முதற்கொண்டு நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேயில் வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்னா PET PNT PSTMனா உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களை 5 கிலோமீட்டர் ரன்னிங் அந்த ரன்னிங்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும். ட்ரேட் டெஸ்ட் வந்து ஆஃப் டே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி பட் இல்லை அன்னைக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ட்ரேட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் வந்து சொல்ல முடியாது. மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் டே வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கேன். ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஆல் ஓவராக எப்படி அந்த 3 days வந்து நடக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த CRPF ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண போகிறதா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் டே பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ஆஃப் மெடிக்கல் ஏன் அப்படின்னு போட்டிருக்கேன்னா ஆஃப் மெடிக்கல் அப்படின்னா உங்களுடைய பிளட்டு யூரின் ஜஸ்ட் ஸ்கேன் எடுப்பாங்க, அவ்வளோதான். செகண்ட் டே முடிஞ்சிடும். தேர்ட் டே பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஃபுல் மெடிக்கல் பாடி செக்அப் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். செலெக்ஷன் பற்றி முழு விளக்கம் வந்து கொடுக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமங்க மறுபடியும் சொல்லிட்டேன். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் எப்படி வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, அந்த எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஆல்ரெடி இந்த தம்ப் லைனில் வந்து பார்த்து நீங்கள் வேணால் அது வந்து இருக்கும். ரெண்டாவதாக பொறுத்தளவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சர்க்குலர் டேட் டாக்குமெண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எங்கெங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து இந்த தம்ப் லைனில் வந்து சொல்லியிருக்கேன். நம்மளுடைய சேனல் உழைக்கல் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஆல் ட்ரேட் வைஸு எவ்வளோ ப்ராக்டிக்கல் மார்க்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த தம்ப் லைனில் எக்ஸ்பிளைனாக பார்த்துருக்கேன். இந்த தம்ப் லைனில் பண்ணால் A to Z வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பஸ் ரூட்டு எங்கே ஸ்டே பண்ணுறது, என்னென்ன திங்க்கு வந்து கேரி பண்ணி போகணும் திங்ஸு, குரூப் சென்டர் எங்கே நியர்பையில் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்ப் லைனில் எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு போய் பார்த்தாலே இந்த தம்ப் லைனை நீங்கள் கிளிக் பண்ணாலே வீடியோ வந்து ப்ளே ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும், ஆல்ரெடி வந்து பஸ் ரூட் எல்லாமே வந்து போட்டேன், எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முதற்கொண்டு அப்லோட் பண்ணிட்டேன். இதான் வந்து CRPF குரூப் சென்டர் ஆவடியோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இங்கே தான் இந்த ஹாலில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டை வந்து செக் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறேன். அது வந்து நல்லா கவனிச்சுக்கங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அட்மிட் கார்டை வந்து இதை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹைட் வந்து செக் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே ஹைட் எதுக்குன்னா மீடியமாக உங்களுடைய ஹைட்டு இருக்கீங்களா 170 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஸ்கேல் வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து நியர்பைலேயே வந்து தங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், தம்ப்லைன் உங்களுக்கு வந்து பாருங்கள். இது ஹைட்டை பொறுத்தவரை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 170 வந்து வைப்பாங்க. பேசிக் ஹைட் வந்து 170. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி கூட PSTM நடக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அல்லது ஆஃப்டர் ரன்னிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் சம்டைம் நடத்திடுவாங்க. ஒரு சில இதில் வந்து ரன்னிங்க்கு முன்னாடியே உங்களுடைய ஹைட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வெயிட் இது மூணுமே எடுத்துருவாங்க. இல்லைனா ஓடி முடிச்ச பிறகு எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து 170 இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்தவரையில் மெயிலுக்கு மட்டும்தான், ஃபீமேல் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பேண்டில் வந்து 80 சென்டிமீட்டர் வந்து பார்ப்பாங்க. 80 சென்டிமீட்டர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நிப்பிள் மேலே வச்சு பார்ப்பாங்க. இல்லைனா அது கீழே வந்து தான் செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆஃபீஸரை பொறுத்து தான் இருக்குது, அவங்களுடைய மைண்ட் தாட்டை பொறுத்து கரெக்டாக வந்து எங்கே அழைப்பான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சென்டர் பண்ணி தான் மோஸ்ட்லி வந்து அழைப்பாங்க. மினிமம் எக்ஸ்பேன்ஸை வந்து 5 சென்டிமீட்டரை எக்ஸ்பேண்ட் நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். அதை வந்து கரெக்டாக வந்து பண்ண பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. உங்களை அட்மிட் கார்டில் வந்து அந்த இது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பற்றி நான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வைஸ் வந்து ஃபிசிக்கல் வந்து இருக்கும். நான் சொன்னேன் என்னென்ன ட்ரேடுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்ஸ் மறுபடியும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், மோட்டார் வெஹிக்கிள், கார்டனர், பெயிண்டர், கிராஃப்டர், ப்ரஷ் பேண்டு, பைப் பேண்டு, கெப்லர், டெய்லர் மற்றும் பல்கர் அவர்களுக்கெலாம் வந்து இந்த ட்ரேடை எடுக்கிறவங்க எல்லாமே 5 கிலோமீட்டர் மேல் கேண்டிடேட் வந்து 5 கிலோமீட்டர்,
24 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8.30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங், வாட்டர் கேரியர், பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், வாஷர்மேன், வாஷர் விமன், சஃபை கராச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னென்னா இந்த ட்ரேடுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்களா 1.6 கிலோமீட்டரை 12 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பைனரி விங்க், அதாவது மேஷன், ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், இந்த 3 ட்ரேடுக்கும் 1500 மீட்டர் வந்து 9 நிமிஷத்தில் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து இந்த ட்ரேடில் கிடையாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கீழே உள்ள இது நமக்கு தேவையில்லை, அது வந்து லடாக் ரீஜியனில் உள்ளவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அதை பற்றி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கலை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி உங்கள் 100-120 பேர் தான் ஓட விடுவாங்க, ரொம்பலாம் கிடையாது. ஒரு ஆஃப் கேம்பஸ் வெளியே கூட விடலாம், போயிட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்கும். இல்லைனா கேம்பஸ்குள்ளேயே வந்து 3 ரவுண்டு வந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் வந்து உங்களுடைய ஜஸ்ட் நம்பரை வந்து நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வைப்பீங்க, கேட்லேயே வச்சுட்டு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த ஜஸ்ட் நம்பர் படி ஆர்டர் வைஸ் வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க. அங்கே வந்து இது பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைட்டிங்லாம் சிக்னேச்சர் அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இவன் 3 ரவுண்டு ஓடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் உள்ளேக்கேனா 3 ரவுண்டு கண்டிப்பாக 3 ரவுண்டு ஓடுற மாதிரி இருக்கும். டோக்கன் கொடுப்பாங்க ஒவ்வொரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது. இல்லைனா அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களோட ஜஸ்ட் நம்பரை வந்து நோட் பண்ண சொல்லுவாங்க, சவுண்டாக வந்து சொல்லிட்டு இது ஒன்று அந்த மாதிரி இருக்கும். 1500 மீட்டர்னால் ஒரு ரவுண்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை கேம்பஸ்க்கு வெளியேவும் விட சான்ஸ் இருக்குது, உள்ளேக்கும் இருக்கலாம். 100% உள்ளேக்கு தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் முடித்தோடனே ஃபிசிக்கல் பாஸ் அப்படின்னா ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆஃப் டேயில். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து தெரியும், கிட்டத்தட்ட காலைல ஒரு 8 o'clock வந்து முடிஞ்சிடும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டு ஏன்னா பிஎஸ்டினா அதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்காது. அவங்க எந்த அளவுக்கு குயிக்காக பண்ணுறவளோ கண்டிப்பாக 3 நாள் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 நாள் கண்டிப்பான முறையில். ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் இருக்குது. ப்ராக்டிக்கலுக்கு வந்து 50 மார்க் வந்து இருக்குதுன்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். இதில் வந்து 20 மார்க் நீங்கள் எடுத்தால் வந்து குவாலிஃபை ப்ராக்டிக்கல் மார்க்கு. ஒவ்வொரு ட்ரேட் வைஸும் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து லைட்டாக வந்து சொல்கிறதுக்காண்டி தான் இந்த இது வந்து சொல்லியிருக்கேன். டிரைவர் ட்ரேட் வந்து அதை பற்றி நாலேஜ், மெயின்டெனன்ஸு, ஹெவி வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ண தெரியணும். ஃபிட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் டிரைவிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அந்த சர்க்குலர் டேட்டு 25 4ஆம் மாதம்னு நினைக்கிறேன். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுத்திருந்தால் இதுக்கு வந்து அப்ரூவல். இப்போ எடுத்திருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னென்னு வந்து சரியாக வந்து தெரியல. அந்த ஆஃபீஸரை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபிட்டரை பொறுத்தளவு தான். அதுக்கப்புறம் பல்கர் பொறுத்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாசிக்க தெரியணும். கரெக்டாக வந்து ஹேண்ட்லிங் கிளிக் பண்ணி அந்த ரைட் ஹேண்ட் தம்பை வந்து ஹோல்ட் பண்ணி மேலே 4 பேரில் வச்சு ஹோல்ட் பண்ணி நல்லா புல் பண்ணி ஊதணும். டெய்லரிங்கை பொறுத்தவரை அந்த சிவிலியன் கிளாத்தை வந்து கட் பண்ணி கரெக்டாக நீட்டாக வந்து தைக்க தெரியணும். கெப்டர் பொறுத்தவரை உங்கள் ஷூ பாலிஷ் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண தெரியணும். கார்பெண்டரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து உடனே அந்த இதெல்லாம் ஃபிட் பண்ண தெரியும், கரெக்டாக இருக்கிறீங்களா, மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா. அது பெயிண்டரை பொறுத்தவரை பெயிண்டிங் பண்ணுறது அந்த ஸ்டீலு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கார்டனரை வந்து கார்டனிங் சம்மந்தமாக தண்ணி விடுறது. அதுக்கப்புறம் என்ன காரணம் ஏதாவது அதை பற்றின நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து போதுமானது. அதுக்கப்புறம் ப்ரெஷ் பேண்ட் வந்து அது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ப்ரெஷ் பேண்டு வந்து வாசிக்க தெரியுது அப்படின்னு வந்து பார்ப்போம். பைப் பேண்ட்னா பைப்பு புல்லாங்குழல் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை வந்து வாசிக்க. குக்கிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து சப்பாத்தி, வெஜிடபிள்ஸோட நேமு, டால், சாம்பார், இட்லி அதெல்லாம் வைக்க தெரியுதா. ஒரு 100 பேர் குக்குனா ஒரு 100 பேருக்கு சமைக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்களா. மீட்டு, இறைச்சி எல்லாமே. வாட்டர் கேரியர்னா அதுக்கு வந்து அசிஸ்டண்ட், குக்குக்கு அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து அந்த பாத்திரம் விளக்க வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், காய்கறிகள் நறுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து ஒரு குக்கோட அசிஸ்டண்ட் தான் வாட்டர் கேரியர்னு சொல்லுவாங்க. அப்படி தான் மீனிங். ஒரு பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்பர் வந்து கட்டிங் ஷேவிங் பண்ணுவாங்க. பார்பர் ட்ரெஸ்ஸர்னால் அவர் வந்து ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க அந்த முடி வெட்டுறதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வாஷர்மேன் அப்படின்னா வந்து க்ளீனிங் ஒர்க்கு, அதாவது கிளாத்து வந்து க்ளீன் பண்ணுறது இருக்கட்டும், அயனிங்கு, அவங்க யூனிஃபார்ம் வந்து இது பண்ண நீட்டாக வந்து வச்சுருக்கிறது தான் வாஷர்மேன், வாஷர் விமனோட வேலை. சஃபை கராச்சினா வந்து நீங்கள் வந்து ஸ்வீப்பர் ஒர்க் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கு தான். உங்களுக்கு பாத்ரூமு, டாய்லெட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அதான் ஒர்க்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சால் அந்த ட்ரேடை வந்து இது பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து பாத்ரூம், டாய்லெட்லாம் 99% வந்து க்ளீன் பண்ண சொல்லலாம்னு சொல்லுவாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து முகம் சொல்லிக்காமல் கழுவி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து க்ளீனிங் தான் சஃபை கராச்சி கர்மாஷ் அப்படின்னா. அப்புறம் பைனரி விங்கில் வந்து மேஷன் பற்றி தெரியும், கொத்தனாருக்கு அதனுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து கம்பல்சரி தெரியணும். உங்களுக்கு பில்லர், வால் அதெல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து கெட்டுறீங்களா அந்த மாதிரி வந்து தெரியணும். ப்ளம்பரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து
பைப் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. பைப்பு கட் பண்ணுறது எல்போவாக இருக்கட்டும், அதனுடைய நேம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கம்பல்சரிக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எலக்ட்ரிஷியன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 440 வோல்ட்டு 11,000 வோல்ட் இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும். வயரிங் ஜெனரேட்டர் வந்து இது ஒன்று தெரியும், காப்பர் அலுமினியம் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய பேசிக் நாலேஜ் அதெல்லாம் தெரியும். இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன், என்னுடைய தம்ப் லைன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். இதில் வந்து சும்மா செப்பரேட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காண்டி கொஞ்சம் லைட்டாக வந்து சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு ட்ரேடை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே ஃபிசிக்கல் முடிஞ்சவொடனே ஆஃப் டே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேவே நடக்கிற சான்ஸ் இருக்குது, அல்லது செகண்ட் டே கண்டிப்பாக நடந்துடும். செகண்ட் டே பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மறுபடியும் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தனியாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு, மெடிக்கலுக்கும் தனியாக ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து தனித்தனியாக நடத்துவாங்க. இந்த தடவை ஒத்தாப்பில் நடத்துறதுனால கொஞ்சம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 2 கலர் காப்பி அட்மிட் கார்டு வந்து தேவை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கலுக்கு ஒன்று, ட்ரேடுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கலுக்கு ஒன்று, அவ்வளோதான் 2 இது தேவைப்படும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிசி வந்து மோஸ்ட்லி வந்து இது நான் சொல்கிறது ஃபுல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் காட்டணும். ப்ளஸ் வந்து ஒரு 2-3 செட்டு ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லி எழுதி அவங்க அங்கே வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு செட்டில் கிளாக் மாதிரி ஒரு போர்டு ஒரு இது இருக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும். உள்ளக்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களை பஸ்ஸில் தான் ஏற்றிட்டு போய் உள்ளக்கே இது பண்ணுவாங்க. செகண்ட் டே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பிளட் சாம்பிள்ஸு ப்ளஸ் யூரின் இது 2மே வந்து அவங்க வந்து அங்கே எடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க வெளியே வந்து ஒரு ப்ரைவேட் சென்டருக்கு வந்து கூப்பிட்டு போய் எங்களுடைய வந்து இது 3 தான் அன்றைக்கி வந்து நடக்கும். செகண்ட் டே வந்து இது 3 மட்டும்தான், வேறு எதுவும் நடக்காது. தேர்ட் டே தான் ஃபுல் மெடிக்கல் வந்து நடக்கும். ஆஃப் மெடிக்கல்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதான். கம்யூனிட்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அன்ரிசர்வ்டாக கொடுக்குறீங்க ஓப்பன் கேட்டகரினா எந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வைக்க தேவை கிடையாது. சப்போஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, கேட்டாலும் கேட்க சான்சஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். 10th மார்க் ஷீட் வந்து மஸ்ட்டு வந்து 10th ப்ளஸ் வந்து ட்ரேட் சர்டிஃபிகேட்டு. ஆமாம், ட்ரேடுனா இப்போ டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸு. அதுக்கப்புறம் மற்ற ட்ரேட் டெக்னிக்கல், இப்போ வந்து மெக்கானிக்கல், எம்பிவி மெக்கானிக்கல், மோட்டர் மெக்கானிக்கலுக்கு வந்து 3 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸு அல்லது வந்து அப்ரண்டிஸ்ஷிப் 2 இயர்ஸ் வந்து பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஆல்ரெடி தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பைனரி விங்க்கு வந்து 1 இயர் ட்ரேடு சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மற்ற ட்ரேடுக்கு எல்லாமே உங்களுக்கு ட்ரேடை பற்றின நாலேஜ் இருந்தால் போதும். சர்டிஃபிகேட் வந்து அதுக்கு வந்து கேட்கல, அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். 10th மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து ட்ரேட் வைஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட், அது மட்டும் தான், அது 2 தான் தேவை. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து 2 கேட்டிருக்காங்க அட்மிட் கார்டில். நீங்கள் ஒரு 4 கூட எடுத்துக்கோங்க. 2 ஃபோட்டோ எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபிசிக்கல் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் கரெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப்புக்கு மறுபடியும் ஒரு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. ஹால் டிக்கெட் மெடிக்கல் செக்கப்புக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல்னால் டாக்குமெண்டேஷன் நடக்கும்போதே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுத்து இது பண்ணிடுவாங்க. 2 இதுக்கு தான், ஒன்று ஃபிசிக்கல், ஒன்று டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. 2 ஃபோட்டோ வந்து கிளியர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா வந்து 2 ஃபோட்டோ எடுத்துங்க, எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சம்டைம் அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் பென்னு ஒரு 2 வச்சுக்கோங்க, எதுக்கு தேவைப்படும், சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், இதை வந்து இ-சேவை சென்டர்ஸில் வந்து கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அப்ளை பண்ணால் கூட ஒரு 1 வீக்கில் வந்து வந்துடும். ஏன்னா 10ஆம் தேதி தானே. நேட்டிவிட்டி அது வந்து டொமசியல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில இதில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில ஆஃபீஸர்ஸ் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் எங்கப்பா அப்படின்னு சொல்ல கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இதோட ஒரு இதை வந்து ஆட் பண்ண விட்டேன், அஃபிடவிட் வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, ஊர் எதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வக்கீல்கிட்ட வந்து இதை வந்து நேம் கரெக்ஷன் இதில் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அவங்களுடைய வக்கீல் சைனு ப்ளஸ் ஸ்டாம்ப் வந்து வாங்கி வச்சுட்டு போய்க்குங்க. ஏன்னா வந்து சம்டைம் கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து அசால்ட்டாக போகக்கூடாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா டாக்குமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மெடிக்கல் அந்த மாதிரி டைம் இருக்கும், அதுக்கப்புறம் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். இப்போ வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து 3 நாளுமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்றாங்களா என்னென்னு வந்து சரியாக தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், அஃபிடவிட் உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர் எதுவும் தப்பாக இருந்தால் அஃபிடவிட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்குங்க. இவ்வளோ தான் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போக வேண்டியது. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் ப்ளஸ் வந்து 2-3 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்குங்க.
கூடவே அங்கே போய்ட்டு ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. கம்பல்சரியாக நீங்கள் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு கேரி பண்ணிவிட்டு போங்க. ஃபிசிக்கல் அப்போ ஷூஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க கம்பல்சரி. அது வந்து சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து ரோட்டில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் ஷூஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஷூ வந்து எடுத்துகிட்டு போனால் வந்து கல் குத்தாமல் இருக்கலாம், உங்களுக்கு கால் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிற சான்சஸ். வாட்ச் வந்து நீங்கள் கட்டிட்டு வந்து ஓடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டாக்குமெண்ட்டில் வந்து கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கம்மி தான். அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே அடுத்த தேர்ட் டே வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல் பாடி செக்கப் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரலாக வந்து தெளிவாகவே வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை தான் செக் பண்ணுவாங்க, இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெருசாக நீங்கள் வந்து எல்லாமே 3 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ட்ரேட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல், மெடிக்கல், இதை 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2800 பேரில் எப்படி பார்த்தாலும் 2000 பேர் தான் போவாங்க. அதில் எப்படி பார்த்தாலும் 1000 பேர் குவாலிஃபை ஆகாமல் விட்டுருவாங்க. அப்படி இப்படின்னு மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். மெடிக்கலை பற்றி நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மெடிக்கலை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ட்ரேடு மேன், இது டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேனால் உங்களுக்கு வந்து SHGD ஜென்ரல் டியூட்டிக்கு தான் 6/6 விஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கலர் பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிபரலாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஐயில் வந்து கொஞ்சம் ஒஸ்ட் ஐலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரேட்ஸ்னால் ஜிடியாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக 6/6 லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக இருக்கணும். இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அங்கே வைக்கக்கூடிய இது வந்து இதாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஐ டெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த சார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து மெடிக்கல் அங்கே வந்து போயிருக்கேன். இந்த சார்ட் வந்து உங்கள் செவத்தில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து 20 அடி தூரத்துலேருந்து இதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க கேட்கக்கூடிய நம்பர் சொல்கிற மாதிரி இருக்கும். சம்டைம் கீழே உள்ள நம்பர் சொல்லுவாங்க. இது வந்து தெரியும் உங்களுக்கு வந்து டைரக்ஷன், அதாவது வந்து டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சி இருக்கலாம். ஹிந்தி இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நம்பர் சிஸ்டம் இருக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் இந்த சார்ட் மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் இருக்கும். இதை தான் அவங்க கேட்குறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் விஷன் விஷயம் 3 மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நம்பர் சிஸ்டம் வந்து இருக்கும், இன்னொன்று வந்து டைரெக்ஷன், இன்னொன்று வந்து எதுவுமே இருக்காது. இந்த 3 தான் கேட்பாங்க. நம்பர் 74 இருக்கட்டும், 5, 13, 15, அப்புறம் இந்த மாதிரி டிராயிங் இருக்கும். இதை வந்து நீங்கள் கையை வச்சு டாக்டர் வந்து உங்களை வந்து வரைஞ்சி காட்டுவ சொல்லுவாப்பில். கரெக்டாக நீங்கள் வரையினீங்க என்னென்னு வந்து செக் பண்ணுவார். அப்புறம் வந்து ஒரு சில பேப்பர்ஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, படமும் இருக்காது, கலரும் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து செக் பண்ணுவாப்பில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கலர் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஒரு ரெட் கலரும் க்ரீன் கலரும் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுறாங்க. மற்றபடி இதில் லிபரலாக இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டு வந்து பார்ப்பாங்க, கை வந்து நேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வந்து நார்மல் ஹேண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர் வெளியே வந்து நீட்டியிருந்தால் இந்த மாதிரி தான் பெண்டாக இருக்கும். இதில் வந்து ஆங்கிள் ஸ்கேல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஸ்கேலு. அதை வச்சு எவ்வளோ ஆங்கிள் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து செக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் இதில் வந்து இந்த கோடு போட்டுருக்கல. அதே மாதிரி இன்னர்லேயும் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீட்ட சொல்லி தான் பார்ப்பாங்க. 2 கையுமே இந்த மாதிரி தான் ஆஃபீஸர்ஸ் வந்து கை கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிங்கர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நேராக எதுவும் வந்து கட்டாக இருக்கா அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. நான் ஒரு டைம் மெடிக்கல் வந்து போகும்போது ஒரு ஃபிங்கர் வந்து பாதி வந்து கட்டாயிருச்சு. அதில் வந்து டம்மி வச்சுட்டு வந்து போயிருக்காப்புல. அவர் வந்து இந்த மடைக்கு நீட்டும் போதும் அந்த ஃபிங்கர் அந்த டம்மி வந்து காலில் விழுந்ததோட வந்து அந்த டாக்டர் வந்து ரொம்ப அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அப்ஸ்காண்ட்னா ரொம்ப கோவம் ஆகிட்டாப்புல. அதனால் மட்டும் அந்த பையனை வந்து ஸ்பாட் ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து கரெக்டாக வந்து மெடிக்கலுக்கு வந்து பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து விரல் வந்து ஸ்ட்ரைட்டாக வராமல் இப்படி லைட்டாக நுனியில் மட்டும் கொஞ்சம் மடங்கி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஆர்மியில் தான் ரொம்பவும் 100% வந்து பார்ப்பாங்க. இதில் கொஞ்சம் ட்ரேட்னால கொஞ்சம் உங்களுக்கு லிபரலாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதனால் பயப்பட தேவையில்லை. எதாக இருந்தாலும் கையை செக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து காது எந்த ஆர்டரில் வேணால் செக் பண்ணலாம். ஆனால் இதே தான் நடக்கும். உங்களுக்கு காதில் வந்து இந்த மாதிரி லென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லென்ஸில் அதை லைட் அடித்து உங்களுடைய அந்த இது இருக்குல்ல, காது ஜவ்வு டேமேஜாக இருக்கான்னு பார்ப்பாங்க. காதை வந்து ஏர்பட்ஸு நல்லா இதை வச்சு வேக்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. டாக்டர்கிட்ட கூட நல்லா இருக்கான்னு காதை ஒன்ஸ் வந்து காது மூக்கு இந்த 2யுமே வந்து செக் பண்ணிக்கோங்க.
காதில் அவ்வளோதான், வேறு 2 பக்கம் காது வந்து பார்ப்பார், அவ்வளோதான், வேறு இதில் ஒன்றும் கிடையாது. ஐயை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து என்ன இதுனா, இன்னொன்று வந்து ஸ்டாண்டிங் ஆஃப் விஷன் பார்ப்பாங்க. அதாவது வந்து ரைட் லெஃப்ட் கரெக்டாக பால்ஸ் வந்து ரொட்டீன் ஆகுதா, எதுவும் சர்ஜரி பண்ணியிருக்கான்னு சொல்லி லைட் அடித்து அதில் வந்து செக் பண்ணுவாங்க. சர்ஜரி எதுவும் பண்ணியிருந்தால் ஆஃப்டர் லேசர் ஒரு சில நேரம் பை லக் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகலாம். கையை பொறுத்தளவில் உங்களுக்கு டேட்டு வந்து இன்னர் ஆமில் வந்து டேட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை தான் கேட்பார். உங்கள் பாடியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஆஃபீஸரை பொறுத்து தான் இருக்குது உங்கள் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு சில இது இன்னரில் தான் மோஸ்ட்லி வந்து எல்போவில் இருக்கக்கூடாது, வெளியே வந்து இருக்கலாம். அந்த ஆஃபீஸர் வந்து என்ன ரீசன்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதனால் டேட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு சில நேரங்களில் பை லக்கில் தப்பிக்கும் சான்ஸ் இருக்குது, மாட்டவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சில இதுகளில் தான் டேட்டு வந்து போடணும் உங்களுக்கு. அதே மாதிரி லேசரில் வந்து நீ பண்ணியிருந்தால் கண்ணில் லேசர் வச்சு ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அந்த தழும்பு ஒரு சில நேரம் தெரியும். அதனால் கூட ஒரு சில நேரம் வந்து இதுவான சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் நீ வந்து முன்னாடியே மருந்து போட்டு தழும்பு இது இருக்குது, அதுக்கு வந்து 3 to 6 month வந்து அது கிளியர் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக ஆயிரும். இனிமேல் போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கால் செக் பண்ணோடனே காலில் வந்து நார்மலாக வந்து நாக்னின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்கணும் இந்த இடத்துல. இது வந்து நாக்னி வந்து வைடுனா வெளியே வந்து அகலப்படுத்து. இது வந்து இன்னரில் வந்து ஒட்டினாலும் இந்த மாதிரி வெளியே போனாலும் வந்து உங்களை வந்து ரீமெடிக்கல் தான் போடுவதை தவிர ரிஜெக்ட் உடனே பண்ண மாட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் வர சொல்லி ரீமெடிக்கல் வந்து செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நார்மலாக வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கால் இருக்கணும். கீழே வந்து வி ஷேப்பில் வைக்க சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஒட்டி வைக்க சொல்லுவாங்க காலை. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒட்டவே கூடாது, 2 முட்டியும் டச் ஆகக்கூடாது. இதுக்கு சொல்யூஷன் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னுமே வந்து சொல்யூஷன்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க. 14 days வந்து எதுவும் பண்ண முடியாது. பை லக் இருந்து உங்களை வந்து அந்த ஆஃபீஸரை வந்து கொஞ்சம் பார்க்காம விட்டுறலாம். ஏன்னா ட்ரேட்ஸ் தான் நான் முன்னாடி சொன்னல, அதனால் வந்து பை சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஃபுட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஃப்ளாட் ஃபுட் காலில் இன்னொன்று என்னென்னா வெரிகோஸ் வந்து செக் பண்ணுவாங்க. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வந்து நிறையா தடவை நீங்கள் கேள்வி பண்ணியிருப்பீங்க. வெரிகோஸ் எந்த இடத்துல பார்ப்பாங்கன்னா, உங்கள் வந்து இந்த முட்டி இருக்குல்ல, அந்த முட்டிக்கு பின்னாடி உங்களுடைய நரம்பு வந்து அந்த சுருண்டு வந்து இருக்கக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மாதிரி சுருண்டு இருக்கக்கூடாது, புழு இருக்குல்ல அந்த மாதிரி சுருண்டு இருந்தால் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி உங்கள் காப்ஸ்லேயும் ஒரு சில பேர் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் முட்டி கீழே தான் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 10 minutes வந்து அந்த ஆஃபீஸரை வந்து ஜம்ப் பண்ண சொல்லிடுவாங்க. ஜம்ப் பண்ண சொல்லிட்டு தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சில ஆஃபீஸர் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸரும் வந்து ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஃப்ளாட் ஃபுட்டை பொறுத்தளவில் இதான் நார்மல் எஜ்ஜு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த இடத்துலையும் இருந்துச்சுன்னா இது வந்து ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே செக் பண்ணுறதுக்கு என்ன எதுனா, அந்த காலை வந்து கீழே படுக்க வச்சு பார்ப்பாங்க, இல்லை நிற்க வச்சு ஒரு காலை வந்து வெளியே வச்சு கூட பார்க்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறதா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியை இது பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் தரையில் எடுத்து வச்சிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஆங்கிள் ஷேப் வரணும். அதே மாதிரி வைடாக ரொம்ப இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து ஆங்கிள் ஷூஸ் அதெல்லாம் வந்து இனிமேல் தான் ரொம்ப மாதம் இருக்குது அப்படின்னா அது வந்து ட்ரை பண்ணலாம். இனி இதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை. இது மாதிரி காலில் எல்லா விரலும் இருக்கா, 6 விரல் இருந்தாலும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு வந்து சொல்லலாம். ரீமெடிக்கல் தான் போடுவாங்க 6 விரல். ஒரு சில பேர் ரேர் கேஸில் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். விரலுமே அவங்களுக்கு வந்து மெடிக்கல் அந்த மாதிரி எடுப்பாங்களா என்னென்னு வந்து சரியாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ப்ரைவேட் பார்ட்ஸ் இதை பொறுத்தவரை ஒன்லி மென் மட்டும் பாருங்கள். ஃபீமேல் யாரும் பார்த்தாங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை. பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டெஸ்டிகிள்ஸ், அதாவது 2 விதைப்பைகள் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். 2மே வந்து சேம் சைஸில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருந்தாலும் அவங்க வந்து மேக்ஸிமம் 2 டெஸ்டிகிள்ஸ் இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பீனிஸில் வந்து முன்தொலியை இது பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா, எதுவும் வேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ வேக்ஸ் கண்டென்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. பீனிஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 2 ஹோல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு ரேராக வந்து 2 ஹோல் இருக்கும் பீனிஸில். ஒரு ஹோல் இருக்கான்னு முன்னாடி தொலி எடுத்து நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. அதுபோது விதைப்பையில் எதுவும் பரு இருக்கா, அதுலேயும் வெயின்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு சில டாக்டர், நான் வந்து ஒரு தடவை மெடிக்கல் போகும்போது அதில் வந்து வெயின்ஸ் தெரியுது, அதாவது வந்து அந்த நரம்பு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து ரீமெடிக்கல் போட்டுருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் சம்டைம் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸ்கியூஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான். ப்ரைவேட் பார்ட்டில் இவ்வளோ தான் பார்ப்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. 2 பால்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. பீனிஸில் வந்துட்டு முன்னாடி
ஒரு சில டாக்டர் பார்ப்பாங்க, இல்லைனா ஒரு சில பேர் அதையும் வந்து பார்க்க மாட்டாங்க. நான் மோஸ்ட்லி ஒரு மெடிக்கல் செக்கப்பில் பார்த்தாங்க, ஒரு மெடிக்கல் செக்கப்பில் வந்து நான் 2 அட்டெம்ப்ட் இது மாதிரி பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதில் நோஸில் என்ன வந்து செக் பண்ணுவாங்கன்னா, நோஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நார்மலாக இருக்கணும். சப்பையாக இருக்கும். சப்பையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து உள்ளேக்கு அந்த தசையாக ஜவ்வு மாதிரி வந்து வளர்ந்துருக்கும். அந்த இதுவும் வளர்ந்துக்கூடாது. அதுக்கு ஒரு டூல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கவட்டையாக இருக்கும். அதை வந்து மூக்கு உள்ளே விட்டு கரெக்டாக இருக்கா 2 பக்கமும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இதையுமே வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு சில இது வந்து நான் கண்டென்ட் எதுவும் விட்டுருந்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு பேக்கில் இருக்குல்ல, பேக் போன், அது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக பெண்டாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக ரீமெடிக்கல் வந்து போடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தழும்பு வந்து அதே மாதிரி ரொம்ப தெரியக்கூடாது. நார்மலாக சின்ன சின்ன தழும்புனா ஒன்றும் ஒமிட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப நாள் தழும்புனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இப்போயே 8 வருடம் தழும்புனாலும் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நீ போய் சொல்லிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன, அதே மாதிரி இயற்கையாக ஏற்பட்ட மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ கட்டி அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி லைட்டாக கீழே வந்துச்சு சார், அந்த குச்சி ஏதாவது குத்திருச்சு, அந்த மாதிரி வந்து போய் சொல்லிடுங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரினா கொஞ்சம் இது பிளேட் எதுவும் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கை காலத்தில் செயின், மோதிரம், காலில் எது கருப்பயிறு கட்டுறது, காலில் அந்த மெட்டி மாதிரி ஒரு சிலர் போடுவாங்க. அது எப்படின்னா ஒரு விரலில் ஒரு பையன் வந்து எனக்கு பக்கத்தில் உள்ள மெடிக்கல் வந்து போட்டிருந்தா, உங்களுக்கு எதுவும் பிக்ஸ் இருக்கா தம்பி அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி வந்து கை கழுத்தில் கயிறு வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அப்பண்டிஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பார்ட்டில் வந்து பேக் சைடில் வந்து உங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த ஜவ்வு மாதிரி இருக்கும் பின்னாடி, அந்த இது கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுதா, இரும சொல்லுவாங்க உங்களுக்கு திரும்பிக்கிட்டு, இருமுனவனே கரெக்டாக வந்து அந்த இது பண்ண வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி இவ்வளோ தான் மெடிக்கலில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து செக் பண்ணக்கூடிய எல்லா இதையுமே நான் சொல்லிட்டேன். எதையும் வந்து எனக்கு தெரிஞ்சு மறக்கலை. இவ்வளோ தான் பார்ப்பாங்க. கலர் விஷன் எல்லாமே வந்து கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ட்ரேட்ஸ்னால கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம். லிபரலாக கொஞ்சம் வந்து லூஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிடியில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஐ விஷன்லாம் 6/6 வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து 100% நீங்கள் மெடிக்கல் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா பண்ணுங்கள். இதான் என்னுடைய ஃபைனல் வீடியோ. சிஆர்பிஓ டெக்னிக்கல் வேறு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னா கமெண்டில் ரிப்ளை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லாம் வந்து நல்லா பண்ணுங்கள். 10ஆம் தேதி வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து எஸ்எஸ்ஜிடிக்கும் வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2500 பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பற்றி நான் வந்து வீடியோ வந்து போட்டேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது, எதுவும் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னா கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன்.